என் கை ரொம்ப சுத்தமானது அண்ணாலும் சொன்ன என் கை ரொம்ப சுத்தமானது அண்ணாலும் இங்கு இந்த 4வது வரைக்கு படிப்பிரிவு வேண்டும் என்று அலுவலகம் உழைத்து மக்கள் கூறிய டிமாண்ட் பண்ணிட அனைத்தும் அவரு ஒன்றொன்றாக சேர்ந்து கொடுத்திருக்காரு. அவரு வேட்பாளர் தாய்மார்கள் கேட்டது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஜேபி லெட்டின் கேட்டிருந்தாங்க, பெண்கள் லெட்டின். அதான் நிறைய பாம்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் ஆகிற குமார் ஒரு லெட்டின் அதை வந்து பேசிட்டு கொண்டாந்து மைன்ஸ்ல ஆர்டர் வாங்கி அதை டெமலைஸ் பண்ணாரு. அடுத்ததாக சோர்டாங்க ஃபர்ஸ்ட் வட்டத்துல லதா ஒன்று பாப்பா இருக்குது. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஓல்டு ஜெனரல் டாய்லெட் இருந்துச்சு. அந்த டாய்லெட்டை வந்து வச்சுட்டு அங்க ஒரு கிரவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நம்ம வட்டத்துல தெரு விளக்கு போட்டாரு. தெரு விளக்கு ஒரு வீதிக்கு வந்து 8 வருஷத்துக்கு 8,000 நீங்களே கணக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று மற்றும் நான் அண்ணன் வள்ளல் முன்சாமி ஏன் வர வச்சேன்னு அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு மண்ணின் மைந்தன் நம்ம பக்கத்து ஏரியாக்காரு பிரசிடென்டா இருந்து அவர் ஊரை விட்டு அவர் பிரசிடென்ட் பதவி இறங்கிட்டு பிறகு அவர் ஊரை விட்டு போயிட்டாரு, வரமாட்டாரு, கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்கள பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவரா வந்து மேல வந்து நம்மளுக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துக்கிறாரா கை தட்டினீங்கெல்லாம். ஒரு தொழிலாளியோட மகன் வந்து பொது சேவை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வறுமை எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதெல்லாம் மீறி சொந்த பணத்துல நிறைய வேலை கோடிக்கணக்கான வேலை அவர் வந்து இந்த பதவியெல்லாம் இல்லாததுக்கு முன்னே நிறைய பண்ணிட்டாரு. இந்த பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு. இந்த பதவி ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கட்டும், பிரசிடென்டாக இருக்கட்டும், அவர் பண்ண செலவு நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு ஹிஸ்டரி எவ்வளோ லட்சக்கணக்கில் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா இந்த பூத்தேர்லத்து கூட சாதாரண ஓரண்ட் லைன்ல கூப்பிட்டார். பெரிய பெரிய பாடகர்களை கூப்பிட்டாரு. பெரிய பெரிய அந்த சூப்பர் இது சிங்கர் அதெல்லாம் கூப்பிட்டாரு. அப்படியேப்பட்ட மனிதனை வந்து இப்ப ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆயிருக்கிறாரு. அவர் அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவரை வந்து வாழ்த்தி மேல மேல உயரணும்ட்டு அதுக்காக தான் நான் வர வச்சேன். வேற ஒன்றும் உள்ள நோக்கம் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம 10 லைன்காரு நம்ம மரியாதை கொடுக்கணும். பிரசிடென்ட்டும் வந்து மைனிங் ஏரியா சேர்ந்தவங்க தான். அவரும் இவரும் சேர்ந்து கட்சி வேதம் அப்புறம் வந்து மதம் ஜாதி அதெல்லாம் பார்க்காத வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்னொன்னு நான் வெறும் இந்த இப்பத்த வந்து நான் வெறும் நம்ம வார்டு சம்பந்தம் பத்தி தான் பேசுறேன். நான் ஏதோ அந்த வார்டு விட்டு எதுவும் பேசல. என் கை ரொம்ப சுத்தமானது அண்ணாலும் சொன்னாங்க. இது போல வந்து டெத் சர்டிபிகேட்டுக்கோ இல்ல எதுக்கோ காசு வாங்குறது. ஆமா உண்மை அது. நான் வாங்குறது இல்ல. இப்போ ஒரு டெத் சர்டிபிகேட் செய்யணும் நீங்க கோர்ட்ல போயிட்டு அஃபிடேட் பண்ணோம். நான் சொல்லிடுறேன் வரவங்களுக்கு கோர்ட் அஃபிடேட் செய்யணும் கூட மிச்சம் நான் பாத்துக்கிறேன். கோர்ட் அஃபிடேட் பண்ணா இப்ப 50 ரூபாய் ஆயிடுச்சு. இது எங்க முனிசிபாலிட்டி ஒரு ஃபார்ம் வாங்கினீங்களா ஒரு சர்டிபிகேட் வாங்கினீங்களா 50 ரூபாய். அதனால நான் நல்லா சொல்லக்கூடாது. அதெல்லாம் சின்ன சின்ன வேலை. டைம் மனித குலத்துக்கு கொரோனா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. உன்னத்துக்கு ஹெல்ப் பண்றா. உன்னத்துக்கு நீ வச்சுக்கிறது ஒன்னும் இல்ல மண்ணு ஒண்ணு இல்லைன்னு காட்டுச்சு. அது போல வந்து அவங்க கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டான். மனுஷன் வந்து அவன் உயிருக்காக வந்து ஒளிய ஆரம்பிச்சான். அந்த ஒளிய சமயத்துல நாங்க வள்ளல் முன்சாமி நானு பெரியவங்க நல்லா இருக்கிறாங்க இவெல்லாம் சேர்ந்து சில வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறோம். அவங்க சாட்சி அதுக்கு அவங்க சாட்சி. மருந்து கேட்குவாங்க மருந்து கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் சொன்னதில்லை. நான் சொன்னதில்லை. அது போல வந்து வாலிபர் இருக்கிறாங்க. நம்ம நளின் இருக்கிறாரு, சுரேந்தர் இருக்கிறாரு, சூர்யா இருக்கிறா, பெரியப்பு சின்னப்பு அது போல நிறைய பேர் என் கூட ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. அந்த கொரோனா டைம்ல யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க உயிர் தானே முக்கியம். அந்த உயிரை துச்சமா மதிச்சு வந்து என் கூட வந்து நின்று வேலை பண்ணாங்க. அதே போல விஸ்லின் பிளாக்ல என் வாலிபருங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது பிபி கிட் அந்த கிட் போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் உள்ள கொரோனா வார்டு உள்ள போனாரு. அதே மாதிரி வந்து கிருஷ்ணாவரம் கல்றையில நானு கை க்ளோஸ் போட்டுன்னு
எத்தனோ பொண்ணு கூட நான் தூக்கி கொடுத்துருக்கிறேன். அதுல யாருக்கும் தெரியாது, நான் சொன்னதில்லை. அதனால நான் லைன்ல இருக்கிறவங்களை என்ன கேட்டுக்கிறேன்னா, தைரியமா இருங்க. உங்க கவுன்சிலர் உத்தமான எந்த தப்பும் பண்ணதில்லை. ஒரு துளி யாருன்னா உன் கவுன்சிலர் இப்படிப்பா, உன் கவுன்சிலர் லஞ்சம் வாங்கி மாட்டீங்கன்னா, உன் கவுன்சிலர் அப்படி பண்ணி மாட்டீங்கன்னா யாரை ஒருத்தர் சொல்ல முடியாது. அது போல நடந்துக்கிறேன், அவ்வளவு போதும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்லவன் இருக்கணும். அது போல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லவன் நல்ல பேர் எடுத்து கொடுக்குவேன். நீங்க எல்லாம் அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த போர்டு எதுக்காக நான் வச்சேன்னா, எனக்கு நான் பெங்களூர்ல வேலை செய்யிருந்தேன். இந்திரா நகர்ல வந்து 100 ஃபீட் ரோட்ல இருக்கும், அங்கெல்லாம் பார்ப்பேன் நான். இது போல எல்லாம் நம்ம ஊர்ல பண்ண எப்படி இருக்கும், நம்ம ஏரியால பண்ண இருக்கணும். நம்மள ஏழ்மை தானே அப்பெல்லாம், அப்பனா இப்ப கூட இருக்கிறோம் ஏழ்மை தானே. இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா, யாரா கேலி பண்ணுவாங்களா, யாரா என்ன சொல்லுவாங்களான்னு யோசனை இருக்கும். அது நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் யோசனை பண்ணுவேன். அந்த இது வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் கூடி வந்துச்சு, சொந்த பணத்துல பண்ண. அதனால அது யாரோ ஒடிச்சு யாரோ இது பண்ணாத இருந்தீங்களா நல்லா இருக்கும். அது உங்க பொருளா, நம்ம சவுத் டைம்ல சென்ட்ரல் டைம்ல பொருளா அதை காப்பாற்றணும்னு கேட்டுக்கினேன். நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் வந்து ஒரு 3 ஆசோசியேஷன் கொடுத்துக்கிறார் நம்பிக்கை. என்னன்னு, உங்களுக்காக ஒரு ஐமாஸ் லைட்டு, ஒரு வாட்டர் பிளான்ட், ஒரு பார்க் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து கட்சி வேறுபாடு இருக்கலாம், அவரு யாரு கட்சி இருக்கலாம், கொள்கை ஒண்ணுதான். ஊரை காப்பாற்றணும், நம்ம கேஜிஎஃப் காப்பாற்றணும். நம்ம கேஜிஎஃப்க்கு எதனா ஒரு அநீதி நினைச்சுன்னா அங்க போய் நிக்கணும். அதே மாதிரி அவரு கொள்கை தான் இருந்து என் கொள்கை தான் ஆகுது. அதனால எனக்கு உறுதுணையா இருங்க என் தயாநிதி அண்ணா. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பண்டியா அங்க பழுப்பு வந்துச்சு, நான் அதை நோண்டி நான் பண்ணிருக்கிறேன்னு தான் சொல்லுவார் தவிர நீ வந்து நில்லு நீ பண்ணுன்னு சொல்ல மாட்டார். பெரிய வேலை இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுவார், பெருசா எதனா இருந்துச்சுன்னா சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பாத் லைன் நம்ம ஜகாத்தை ரொம்ப எனக்கு வந்து உறுதுணையா இருந்து, அவங்களும் எந்த தொல்லையும் கொடுக்கறதில்லை எனக்கு. இதுப்பா லைட் போயிட்டு இருக்குது, இதுப்பா போர் போயிட்டு இருக்குது, இதுப்பா ரோடு இதுப்பா. அவங்க என்ன வேலை சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ராசி என்ன தெரியல, அவங்க சொல்ற வேலை கண்டிப்பா நடக்குது. அதனால அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம காயத்ரி அக்கா அவங்களும் சரி, எனக்கு எல்லாம் இது போல எனக்கு ஒரு காட் கிஃப்டா இவங்க எல்லாம் கட்சிக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் கூட யாரும் உடனே சொல்றோமா, நிறைய இடத்துல நிறைய கவுன்சிலர்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை மூட்டி விட்டு அதுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள சில பேருக்கு அந்த இது இருக்குது, சண்டை மூட்டி விட்டு நீ இவ்வளவு கொடு, நீ இவ்வளவு கொடு. நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக விட மாட்டேன். யாரும் என்கிட்ட வந்தாங்கன்னா 2 பேரும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் தான் பட்டவன் நான். நீங்க அச்சா கூட நான் ஃபர்ஸ்ட் போயிடுங்க. சமாதானம் பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேணாம், நமக்கு தேவையில்லை. ஆனா நீ போவே தேவை. போலீஸ்காரன் திட்டம் ஏன்னப்பா நீ வரதே இல்லை போலீஸ், எனக்கு என்ன வேலை இருக்குது வரதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே நான் வந்து பேசி நான் சால்வ் போன்லயே நிறைய பேர் சொல்லிக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகாதீங்க, பக்கத்துல உங்க மூஞ்சி காலையில பார்த்து நீங்க 2 பேரும் பாத்துக்கணும். அது போல அப்போ வந்து இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்றான், எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்களே வந்து என்ன தூர தள்ளுவாங்க. அதெல்லாம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நம்ம ஜனம் நல்லா இருக்கணும். இன்னும் மேலும் மேல என்ன என்னால முடியுமோ, நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் யாரும் கேட்டதில்லை, நானே தான் சொந்தமா பண்ணேன். அது போல 2-3 விஷயம் நான் சொந்தமா நான் பண்றேன். வேலை பண்ணிட்டு பிறகுதான் நான் வந்து உங்க எதிர்க்கு நிற்குவேன். வேலை பண்ணாதுக்கு முன்னே சும்மா வந்து நான் நின்று பிரச்சனை பண்ண, அவன் இங்க வந்து நின்றுட்டு போயிட்டான், அவன் ஏன் வந்தான், இவன் ஏன் வந்தான், அது போல நான் பண்ண மாட்டேன். திரும்ப எனக்கு வந்து ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச எல்லா என் தாய்மார்கள், என் தந்தைமார்கள், அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா வாலிபர்கள், நான் கூட இருக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து எனக்கு இப்ப ஒரு வார்த்தை போன்ல கூட சொல்லுங்க, இப்படி இருக்குதுன்னா இப்படி பண்ணோம், கண்டிப்பா என்னால முடியும். இது போல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்வர்களுக்கு நன்றி. டைம் பிளாக் வட்டத்தின் பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, இங்க அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மாமா கவுன்சிலர் வேணி பாண்டியன் அவர்களே, ஏன்னா என் தங்கச்சி புடிச்ச மாமா அவர்கள், அதனால சரி அறிமுகம். அதே மாதிரி நம்ம குழந்தையில இருந்து பார்த்துருது அண்ணன் தயாநிதி அண்ணன், அவரு எங்க பெரியப்பா ஏகே செல்வராஜ் காலத்துல இருந்து, எங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்கிற நேரத்துல அவர் எம்எல்ஏ நிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அவருக்கு சிஷ்யன். என்னை கூட்டின்னு போயிட்டு எங்க அப்பா சொல்லுவார், ஏகே செல்வராஜ் யாருன்னா எங்க பெரியப்பான்னு சொல்லு. அந்த காலத்துல அப்படித்தான் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம், சித்தப்பா பெரியப்பா அப்படி.
அந்த மாதிரி அண்ணனுக்கு 73 வயசுன்னு சொன்னாங்க. பார்த்தா 50 வயசு கூட தாண்டாத மாதிரி இருக்கிறார் நம்ம தயாநிதி. அது அவர் ஒழுக்கம், அது உடம்பு வச்சுருக்கிறதுல அந்த மாதிரி இருந்தா எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா 73 வயசுல நம்புறதுக்கு ஆகுது. அதே போல மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பெரியவர் ஞானசேகர் ஐயா வந்து ரொம்ப முன்னாடி தெரியும். என்னை நிறைய முறை கூப்பிட்டு வந்துக்கிறாரு. அந்த இதுல நிறைய முறை இங்க வந்து சாரிகிரி எல்லாம் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் ஜூனியர் அந்தோனி அண்ணன் பெரியவர், அவரும் நம்ம அப்பாக்கெல்லாம் ரொம்ப நல்லா பழக்கம். என்னை குழந்தைல இருந்து பார்த்துங்க. அவங்க என்டெமிஸ்ல படிக்கிற நேரத்துல இருந்து பார்த்துங்க அவங்க எல்லாம். அதே மாதிரி அன்பு சகோதரர் ஆறுமுகம், கோயில் கமிட்டி தலைவர் வெங்கடேஷ் ஐயா, அவரும் நல்லா தெரியும். மதிப்புக்குரிய சகோதரி ஜெகதீஸ்வரி ஸ்விமிங் பாத் லைன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மாரியம்மா கோயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டாரு. ஒரு மாலை போட்டு தலைமையில ஒரு கொட்டு கொட்டினாரு. கொட்டிட்டு என்ன பண்ணாரு, இந்த கல்வெட்டே இல்லை அப்படின்னாரு. 2 நாள் அப்பே செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி போறதுக்கெல்லாம் ஆவறதில்லை அப்படின்னு சொன்னேன். மழை வந்து கேண்டிஸ் லைன்ல பூந்துட்டு பிறகு என்னைய போயிட்டு மாட்ட வச்சிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னேன், அந்த இடத்துல வந்து போறதுக்கு இல்லைன்னா இமீடியட்டா லெட்டர் சாங்ஷன் பண்ணி அது இல்லை எல்லாருக்கும் இது பண்ணு. அதே மாதிரி அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பூவெல்லாம் கொடுத்து எப்போ ஒரு ஆர்வம் நம்ம லைனுக்கு செய்யறதுக்கு. உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு நேரத்துல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, லேட் ஆயிடுச்சுன்னா கூட பொறுமையா உட்காந்துக்கிறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்துக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா, இது ஒரு புது மாதிரி. ஒரு அட்ரஸ் கேட்டு வரவங்க இன்னைக்கு அட்ரஸ் கேட்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிராஸ், செகண்ட் கிராஸ், தேர்டு கிராஸ்ன்னு கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலரை வச்சுக்கிறது பெருமைக்குரிய விஷயம். எங்கே இல்லை, நாங்கள் வந்து கேஜிஎஃப் சிட்டிலேருந்து மொத்த பேரை வைக்கணும்னு யோசனை போகிறதுக்குள்ள இவர் முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடியே பட்டாசு வச்சிட்டார். தீபாவளிக்கு முன்னாடி கூட வைக்கிறாங்கல்ல பட்டாசு, தீபாவளி முடிஞ்சிட்டு தான் பட்டாசு வெடிக்கும். ஏன்னா முனிசிபாலிட்டி அப்படி தான், அன்றைக்கே வெடிக்கிறது இல்லை. நல்ல நல்ல இது ஒரு உதாரணம். இதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும். இப்போ இந்த வார்டில் வச்சிட்டாரு, நான் பக்கத்து கவுன்சிலரு. இது சின்ன வார்டு வச்சிட்டாரு. என் பெரிய வார்டுக்கு 3 லட்சம் செலவாகுது, 4 லட்சம் செலவாகுது. அதுக்கு பொறுப்பு இவரு தான். ஏன்னா அந்த வார்டில் கவுன்சிலர் வச்சிட்டாரு, நீ வைக்கிறாரு. கரெக்டா இல்லை? என்ன கேட்கவங்களும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணோம். நான் கூட இப்போ நைட்டு தூக்கம் வராது, இவர் இப்படி வச்சிட்டாரப்பா இப்போ நம்ம வைக்கணும்னு சொல்லி. கண்டிப்பா அதுல வந்து எங்களுக்கு பொறாமை இல்லை, நல்ல பேர் எடுத்துன்னுக்கிறாரு. இன்னொன்னு, அண்ணன் வந்து அன்னைக்கு கோயிலுக்கு நானும் மதிப்புக்குரிய எங்க தங்கவேலுடைய மேடம் எம்எல்ஏ வந்தாங்க. அவர் வந்து அன்னைக்கு கோரிக்கை வச்சாரு. அந்த ஓட் லைன் கோயில்ல இருந்து சாமிநாதபுரம் கோவில் கண்டிப்பா பண்ணிக்கிறோன்னு அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. மேடமும் பண்ணியிருக்காங்க, நாங்களும் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா அது பண்றோம். ஆனா அப்புறமா நீங்க கேட்டது, அந்த பிரிட்ஜுக்கு இருந்து ஒரு டெம்பரவரி ரோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. டெம்பரவரி லோட் பண்ணுங்க, அப்புறம் போடுற நேரத்தில் போடுவேன்னு சொன்னீங்க. கரெக்டா? அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கே பண்ணிக்கிறேன். எப்போ? நாளைக்கு காலையில நீங்க ஏரியாக்காரர் நின்று எப்படி ஓடுமோ அது டெம்பரவரி ரோடு நீங்க பண்ணீங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, நீங்க பண்ணிங்க. அது பண்ணிட்ட பிறகு அப்புறம் ரோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இவங்க டிமாண்ட் வந்து ஹைமார்க்ஸ் லைட்டு, குடிக்கிற தண்ணி, அப்புறம் ஒரு பார்க் கேட்டுக்கிறாங்க. மாண்புமிகு மதிப்புக்குரிய எங்க மேடம் எம்எல்ஏ மேடம் அவர்கள்கிட்டையும் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கிட்டையும் நான் வந்து கலந்து பேசி, இவரும் கூட்டம் கலந்து பேசி, நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா இது வார்டு, நீ இந்த கட்சி கவுன்சிலர் அப்படி இல்லை, இது கேஜிஎஃப் வார்டு. இது மாண்புமிகு ரூபா மேடம் அவர்களுடைய வார்டு. அதனால வந்து எல்லா வார்டுக்கும் ஒரே கண்ணு தான் பார்த்துக்கிறோம். நாங்கள் 35 வார்டுலையும் 35 கவுன்சிலருக்கும். இதே நம்ம பாண்டியனுக்கு தெரியும், ஆபீஸ்ல நிறைய சுத்திருக்காரு. நம்ம சகோதரிக்கு தெரியும். 35 வார்டுக்கும் எம்எல்ஏ மேடம் ஆகட்டும், நாங்க ஆகட்டும், இந்த வார்டுக்கு ஜாஸ்தி பண்ணோம், இந்த ஜாஸ்தி கம்மி பண்ணோன்னு சொல்லிட்டு கிடையாது. என் அன்பு தாய்மார்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். பைலைட்ஸ்ல இருந்து என்டிஎம் ஸ்கூல் ரோடு போடுறதுக்கு நானும் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களும் 2 ஹவர்ல இருந்து 3 ஹவர் பெங்களூர் ஹைகோர்ட்ல போயிட்டு நின்னோம், ஜெயிச்சுன்னு வந்தோம். கரெக்டா இல்லையாப்பா?
எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கோர்ட்ல போயிட்டு ஜெயிச்சுன்னு வந்து மேடம் உட்கார கூட இல்லை, நின்று அந்த கேஸை வந்து நவரத்னா 4 என்ற ஒரு கிராண்ட்ஸை வந்து நாங்க அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் இங்க போட்டோம். நான் அந்த கவுன்சிலர் இந்த கவுன்சிலர் இல்லை, எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ரோடை முடிச்சுட்டு பாரு. ஒரு 30-40 வருஷம் நம்ம வந்தா கூட பேஜாராகுது, யாருக்கிட்டனா போனோன்னு இந்த ரோடு நாங்க முடிச்சு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு படிப்படியா இப்போ மேடம் கூட நாளைக்கு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த வார்டுக்கு என்னென்ன பண்ணோம், என்ன போயிட்டு எல்லா வார்டில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்ட்டு. அம்மா நான் சொல்றேன் பாரு, பின்னாடி மாரியம்மா இருக்கு, முன்னாடி நம்ம ஏசுநாதர் கோயில் இருக்கு. சத்தியமா நான் பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்கணும் இல்லைன்னு பயந்துட்டேன். ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனை, இந்த குடம்லாம் தூக்கின்னு வர நேரத்தில் அவங்க கேட்குற கேள்வி காது குத்து கேட்க முடியாது. ஆனா அதிர்ஷ்டம் பாருங்க, எனக்கு நான் கும்பிடுற மாரியம்மாவும் மரியம்மாவும் எங்களை கைவிடல. நான் என்னைக்கு பதிவு எடுத்துன்னு அன்னிலிருந்து தண்ணி கேட்டாவே இல்லை. எத்தனை ரவுண்டு போட்டோம் நம்ம போரு. இதே துண்டு லைன்ல, என்ன பார்த்து வெஸ்டின் பிளாக், இது வெஸ்டின் பிளாக் லைனு. அதுல நம்ம மாமா கவுன்சிலர் கேட்டு பாருங்க. நாங்க இந்த பக்கம் 6வது வார்டு, இந்த பக்கம் 5வது வார்டு நாங்க நினைக்கல. அங்கிருந்து போர் போட்டு 1 கிலோமீட்டர் கிட்ட பைப் எடுத்துன்னு போனோம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம சொந்த போர் 13 போர் போட்டேன் நான். எவ்வளோ 13 போர் என் சொந்த பைசால 13 பேர் எத்தனை கிலோமீட்டருக்கு பைப் போட்டுக்கிறோமோ தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நல்ல வேலை தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் முனிசிபாலிட்டியில். கண்டிப்பா இது ஒரு ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கேங்க. இந்த உனக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ படிப்படியா இருக்கு, வேலை செய்யணுன்ற ஆர்வம் மேடம்க்கு இருக்கு. அவங்க வந்து எல்லா வார்டும் வந்து ரொம்ப நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்துனுக்கிறாங்க. நாங்கள் இவருக்கே தெரியும் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணி இந்த 3 கோரிக்கை ஒன்று உங்களுது தீர்த்துட்டேன். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். அது இன்னொன்று சொல்கிறேன் பாரு, அது என் சொந்த செலவில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஜேசிபி அனுப்பி நான் சொல்ல இதில் பண்ணி கொடுக்குறேன். அந்த ரோடு எம்எல்ஏ மேடம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. நீ வந்து அந்த மேடம் கிட்ட வந்து நான் கூப்பிடுறேன், எம்எல்ஏ மேடம் கிட்ட, முனிசிபல் பிரசிடென்ட் மேடம் கிட்ட உட்காந்து பேசி இந்த ரெடி பண்ணுறேன். உந்து என்னென்ன கோரிக்கை இருக்குது அதெல்லாம் கொடுத்தாக்கா நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த கவுன்சிலரில் எல்லா கவுன்சிலர்லையும் சரி, எந்த வார்டு இருந்தாலும் சரி. இதே அண்ணன் சொன்னார், அந்த பக்கம் 3 வருஷம் போர் ஓடாது இருந்துச்சு. நான் இமீடியட்டாக கரண்ட் போல் எட்டுன்னு வந்து போட்டு அந்த போரை வந்து ரன் பண்ண வச்சேன். நான் அந்த வாக்கு கொடுத்துட்டேன், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற கான்ட்ராக்ட்காரனை பிடிச்சி அந்த ஒரு போரை வந்து ரன் பண்ண அந்த ஸ்கூல்கிட்ட அந்த போரை கூட ரன் பண்ணி வச்சோம். நான் வந்து 24 ஹவர்ஸ் உழைச்சதுனால தான் இது நம்ம மேடமுடைய சலுகையில் அவங்களுடைய ஹெல்ப்லைன்ஸில் வந்து நம்ம இந்த 35 வார்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ரேஷன் ஆஃபீஸ் ரோடுலேருந்து என்ட்ரிஸ்க்கு போகிறது எப்படி இருந்துச்சு, இந்த ரோடு எப்படி இருந்துச்சு, எல்லா ரோடும் தெரியும். இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டியில் இது ஆகட்டும், தாசரோசல்லிருந்து நம்ம பைலட்ஸ்க்கு ஆகட்டும், என்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுங்களெல்லாம் போட்டு எவ்வளோ பண்ணணுன்னு. இன்னொரு விஷயம் தெரியாது, நாங்கள்லாம் பதவி இருக்கிற நேரத்தில் கேஜிஎப்பே இருட்டாச்சு. இன்னைக்கு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க 2 கோடி ரூபாய் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணி 2 ஸ்கீம் எடுத்துன்னு வந்து மைன்ஸுக்கு வேற, நான் மைனிங்க்கு வேற, அந்த மாதிரி லைட் எல்லாம் கூட நாங்கள் பண்ண வச்சோம். அது இருட்டாயிருந்துச்சு, 6 மாதம் இருட்டாயிருச்சு. அதுலேயும் பயந்தோம். அந்த லைட்டு கூட 2 ஸ்கீம் வச்சோம். அப்புறமா இந்த கிளீன் பண்ணுறதுக்கு மைன்ஸில் வந்து 800 பேர் இருந்தாங்க. 800 பேர் இருந்தால் கூட அவங்க டெய்லி வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த 800 பேரை வைக்கிற கெப்பாசிட்டி முனிசிபாலிட்டிக்கு இல்லை. நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேக்கேஜ் பண்ணி அதுவும் பண்ணியிருக்காங்க. போன முறை மீட்டிங்கில் கூட மேடம் சொன்னாங்க, இந்த ஏரியா ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிராண்ட் பண்ணி இந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு. அப்புறமா நாங்கள் கவுன்சிலராக இருக்கிற பிரசிடெண்டாக இருக்கிற நேரத்தில் தான் எல்லா வார்டுக்கும் வண்டி, குப்பை வண்டி, எல்லா வார்டுக்கும் வண்டி, எல்லா வார்டுக்கும் டஸ்ட்பின். இந்த கேஜிஎஃப் பூரா எல்லா வீட்டுக்கும் 2 டஸ்ட்பின் கொடுத்தோம். வண்டிங்க, டிராக்டருங்க எல்லாம் வாங்கி விட்டுது எங்கள் கவுன்சிலில் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் பண்ணுறதுன்னு அது கூட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் மேலே மேலே ஜாஸ்தி இது பண்ணி அண்ணன் வேறு சாப்பாடு செய்யலை எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா எதனா பிரியாணி கிரியாணி கட்டின்னு வந்திருப்போம். இந்த நேரத்தில் சாயங்கால நேரத்தில் காலையில் செஞ்சது பைசு, இன்னொரு நேரத்தில் புதுசாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். மேடமே கூட்டின்னு வரேன், மேடமே கூட்டின்னு வந்து ஏரியா காமிச்சு உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அதெல்லாம் படிப்படியாக கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இது பண்ணுறேம்மா. வேறு எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். ஆனால்
வேற எதனா பிரச்சனை தான் சொல்லுங்க. பாலால இருந்து ட்ரைனேஜ் இல்ல ஒண்ணு. நம்மளது வந்து நமது மாரியம்மா கோயில்ல அது நான் பாண்டிகிட்ட பேச ரெடி பண்ணேன். நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்றேன். மேடம் கிட்டயும் முனிசிபல் பிரசிடென்ட் அவங்க 2 பேர்கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்போம். நீங்களே சபாஷுன்னு சொல்லணும். நீங்களே வந்து பரவாயில்ல இவங்க நல்லா வேலை செஞ்சாங்க வாக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனா நாளைக்கு கவுன்சிலரும் உங்களது ஜவாப்தாரி. நாளைக்கு வச்சுட்டு 2 நாள் ஆகுதோ என்ன இது ஆகுது வாட்டர் சின்டேக் எவ்வளவு ஆகுது? அது நீங்க தான் இல்ல எவ்வளவு ஆகுது பாத்து இப்பே கொடுக்குறேன். நீ அது கூட வாங்கிக்கோ. நான் நாளைக்குன்னு சொல்றதுல இன்னைக்கே ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். அது மேல வந்து போட்டு போட்டு மீதி ஆச்சுன்னா நீ எடுத்துக்கோ. என்ன 5000 ரூபாய் இப்பே கொடுக்குறேன். அதுக்கு நீ சின்டெக் டாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா நான் மாரியம்மா இதுல வந்து ஒரு குறை இருக்குது. ஒரு முறை நான் சொல்லி நிறைவேறக்கல. என் சூழ்ச்சி சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. மனுஷனுக்கு ஏறு பேரு கஷ்டம்லாம் வரும். அது வந்து யாரும் வந்து ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்கு அவர் இல்லை இல்லையா? அதனால அவர் கேட்கிறாரு கோயிலுக்குன்னு. அது இந்த ஸ்பாட்லயே நான் கொடுக்குறேன். அது நீ வாங்கி வச்சுங்க. 2 கோரிக்கை உங்களுக்கு இப்ப தீர்த்துட்டேன். இன்னும் 2 கோரிக்கை நம்ம மேடம் கிட்டயும் முனிசிபல் பிரசிடென்ட் கிட்டயும். ஆமா அதெல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நான் இருக்கிறேன். இப்ப ராத்திரி பகல நாங்க ஒழிக்கிறோம். உங்க வேலை எல்லாம் நாங்க இது பண்ணிட்டு சபாஷன் பண்றோம். கண்டிப்பா பண்டிகை நேரத்துல கூட நீங்க ஜெகஜோதியா இருக்கணும். அது கூடாத விருந்தாளிமா எல்லாம் பண்ணி தரேன். கண்டிப்பா படிப்படியா ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். வார்டு நம்பர் 1ல இருந்து 18 வரைக்கும் 13,000 ஏக்கரா. எது 13,000 ஏக்கரா இருக்குது. டவுன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார குப்பை வந்து அந்த பக்கத்து வீட்டுல போயிட்டு கொட்டினாக்கா சண்டைக்கு வராங்க. அங்கேயும் வார்டுக்கு ஒரு முறை தான் போகுது வண்டி. அதே மாதிரி இங்க வந்து வண்டி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எட்டு வந்து என்ன பண்றீங்க மைதானத்துல கொட்டுறீங்க. இந்த மைதானம் என்னாவது அப்படியே பறக்குது அந்த பிளாஸ்டிக் எல்லாம். அப்ப இந்த மைண்ட் சேரெல்லாம் நாங்க எவ்வளவு ஆள் வச்சு பொறுத்துக்க முடியும்? அதனால தயவு செஞ்சு உங்களால கையெழுத்து கும்பிடுறேன். ஒரு நாள் கொஞ்சம் எதனா வண்டி கிண்டி கொஞ்சம் ஒரு வஞ்சினா கூட கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு நாங்க வண்டி வரலன்னா வண்டி அனுப்புறோம். வண்டி போட்டு அனுப்புறோங்க. முனிசிபாலிட்டி ஒன்றும் இந்த மைன்ஸ் ஏரியாவுக்கு இதுக்கெல்லாம் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஒரு இது சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம போர்வெல் இருக்குது பாரு, சும்மா இல்ல. முனிசிபாலிட்டி மூலமா நகர அபிவிருத்தி கழகத்திலிருந்து 35 வார்டு இந்த போர்வெல் ஓடுறதுக்கு பில்லு எவ்வளவு தெரியுமா? மாசத்துக்கு 1,47,00,000. நான் ஸ்டாண்டிங் கமிட்டி பிரசிடென்டா இருக்கிற நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்னா மாசத்துக்கு 1,47,00,000 ரூபாய் போர்வெல் பில்லு. வெறும் போர்வெல் பில்லு. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் லைட்டா எரியுது இல்லையா? அதெல்லாம் சும்மா எரியுது இல்ல. முனிசிபாலிட்டி மூலியமா 25,60,000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்குறோம். எவ்வளோ? 25,60,000. 1,47,00,000 போர்வெல் பில்லு 35 வார்டுக்கும். இவ்வளோ நகர அபிவிருத்தி கழகத்திலிருந்து முனிசிபாலிட்டிக்கு வந்து முனிசிபாலிட்டி மூலியமா பெஸ்காம் கொடுக்குறோம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொன்னாக்கா நீங்க அசந்துடுவீங்க. ஆனா நம்ம செய்யறத வந்து யாருக்கும் சொல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட். கிளீனிங் நடக்கல. ஏன்னா நம்ம கிட்ட மேன் பவர் அவ்வளோ பத்தல. இந்த செடி கொடி மழை வந்துச்சுன்னா பாரு, இப்போ மழை இல்லாத இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாயிடும். அப்போ கூட நாங்கள் 3 நாள் ஜேசிபி, 4 நாள் ஜேசிபி கொடுத்து அடிக்கிறோம். அப்புறமா மைன்ஸ்ல இருக்கிற இது முனிசிபாலிட்டி இருக்கிற ஜேசிபி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கோம் கிளீன் பண்றதுக்கு. ஆன அளவு நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். கண்டிப்பா எங்க இது நம்ம எம்எல்ஏ மேடம் ஒரு முயற்சி வந்தேன்னா இன்னும் கான்ட்ராக்ட்ல ரொம்ப பெருசா பண்ணி நம்ம ஏ கிரேடு முனிசிபாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த பௌர கார்மிகர் அதான் சுத்தம் பண்றாங்க இல்லையா, அவங்கள ஜாஸ்தி பண்ணி சுத்தம் பண்ணணும். அவங்களது ஒண்ணு. 2வது வாட்டர் ஃபில்டர், குடிக்கிற தண்ணி ஒரு ஏரியாவுக்கு 2 ஒரு இப்போ வெஸ்டர்ன் பிளாக் ஒன்று, இங்க ஒன்று, இப்போ இந்த வார்டுக்கு 1 போட்டா பத்தாதுன்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுன்னு மேடம் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துனுக்குறாங்க. நான் சீக்கிரமா பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் சீக்கிரமா பண்ணி கொடுக்கலன்னா நாங்க இந்த ரோட்ல நடமாட முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பொங்கல் வந்துச்சுனாக்கா அண்ணா பொங்கல் வந்துச்சுனாக்கா தீபாவளி வந்துச்சுன்னா கலகலா கொடுப்பாங்க, தோசை வடை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுது, டெய்லி கேஜிஎஃப்ல வடை தோசை. இப்போ நினைச்சப்போ பிரியாணி,
அப்பெல்லாம் வந்து நாங்க சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்துல எங்க அம்மா எல்லாம் தட்டுல போட்டு இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோட அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோட அந்த வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் எங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த வேலை என்ன செஞ்சு வச்சுட்டு உங்ககிட்ட வடை தோசை வாங்கிக்கிறோம். கண்டிப்பா நாங்க எல்லாம் வந்து படிப்படியா பண்ணோமா. இந்த நைட்ல இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்காந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நம்ம பெரியவர்களுக்கு கூட வார்டு 6, 4, 5 இல்ல எனக்கு வந்தது மாமா நீ எங்க வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா கவுன்சிலருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்களே வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணி காங்கிரீட் ரோடுன்னா அதுல இருந்து இன்றைக்கு ஒரு 20 லட்சம், அதுல இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு அது சாங்ஷன் ஆயிட்டுக்குது. அந்த சாங்ஷன் ஆயிட்டுக்கிற ரோடு வந்து வாரண்டி லைனு வெஸ்ட் பேக்கு இது வார்டு நம்பர் 5, 6 சென்டர்ல வருது. அது 4, 5 சென்டர்ல வருது. கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோல்கேட் கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கதான் எடுத்தது, அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு 50 வருஷம் ரோடு இல்லாத இருந்துச்சு. இப்போ இங்கேயும் அந்த ரோடு வந்து கண்டிப்பா போட்டு கொடுத்தோம். ஆயிட்டுக்குது, கண்டாயிட்டுக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட போயிட்டு மேடம் ஸ்கீம், அது ஸ்பெஷல் ஸ்கீம், எம்எல்ஏ மேடம் ஸ்கீம்ல வந்து முனிசிபாலிட்டி இது இல்ல, மேடம் எம்எல்ஏ மேடம் ஸ்கீம்ல வந்து எனக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து அது இந்த கார்னர் எல்லாம் வந்து ட்ரைன் இல்லைன்ட்டு அது கூட நான் சொன்னேன், எடுத்துக்கோ எங்க பண்ணாலும் ஒரு நல்ல வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் ட்ரைன் கூட கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலையா ஒன்றும்? நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நான் பாகுபாடெல்லாம் பண்றது இல்லை. எங்க இருந்தாலும் கேஜிஎஃப் நல்லா இருக்கணும், நம்ம மேடமுக்கு பேர் எம்எல்ஏ மேடம் பேர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் கேஜிஎஃப்ல எந்த ஏரியால இருந்தாலும் நம்ம வந்து என்ன நிறைவேறாத வேலையெல்லாம் இருக்குது அது நிறைவேற்றி கொடுக்கறது எங்க கடமை. உழைப்போம், இருக்கிறத வந்து செய்வோம். நாங்க வந்து இவர் கூட சொன்னாரு, இவரு கை ரொம்ப சுத்தமா இருக்குதுன்னு. வள்ளல் சோப்புக்கிற வரைக்கும் உங்க கை சுத்தமா தான் இருக்கும். என்னது லைவ் பாய் எல்லாம் கிடையாது, வள்ளல் பாய் இது. அந்த வள்ளல் சோப்பு இருக்கிற வரைக்கும் கை சுத்தமா தான் இருக்கும். நீ சுத்தம் இல்லைனாக்கா நம்மள இப்ப நீங்க போயிடுறாங்க, இன்னைக்கே புகழ்றாங்க. இந்த முனிசிபாலிட்டியில வந்து நம்ம வாங்கி கோட்டீஸ்வரம் ஆக போறதுல என்ன வாங்கினா ஒரு 2 கேஜி மாடி கறி வாங்கிட்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்தா வேசி கொடுத்துட்டு போகுது. அது துண்டு முன்னா முடிஞ்சிச்சு கதை. அவள் தானே கொடுப்பாங்க லஞ்சம். இந்த கோடியில கொடுக்க போறாங்க, கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த லஞ்சம் வாங்கி துண்ணுட்டு இந்த சாப கேட்டு இந்த தாய்மாரங்கிட்ட சாப கேட்டு வாங்குறதும் ஒண்ணுதான், இந்த மாதிரி பட்னியா இந்த செத்துறதும் ஒண்ணுதான். அதனால உன் கை சுத்தமா வச்சுக்கோ. சுத்தமா இருந்தாக்கா எல்லாம் வந்து மோந்து போவாங்க. கலீஜ் இருந்தா உன் கை தொடவே மாட்டாங்க. கொரோனா டைம்ல கூட சுத்தமாகிறவங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டான், கலீஜாகிறவங்களாம் போயிட்டான். அதனால நீ சுத்தமா இருந்தா கூட அது கூட என் பாராட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்து கேட்டதுக்கு இன்னொரு முறை எல்லா பெரியவங்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay. One-stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road.